ஃபேவர் கிடைச்சிச்சு. ஆமென். ராஜாவோட பார்வையில எஸ்தருக்கு ஃபேவர் கிடைச்சிச்சு. Can get a favor from a king. Fasting. Hallelujah. Fasting prayer. Hallelujah. தேவனுடைய பார்வையில உங்களுக்கு தயவு கிடைக்கணும்னு சொன்னா, மனுஷனோட பார்வையில தயவு கிடைக்கணும்னு சொன்னா, நீங்க அதுக்கு ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுதான் உங்களுடைய வயிறு. ஹல்லேலூயா. நீங்க ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னு சொன்னாங்க, நிச்சயமா ஆண்டவர் மனம் இருக்குவார். ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். இது ஒரு மாற்றம் நடந்துச்சா இல்லையா? அங்க வாக்குவாதம் நடக்கல, எதுவுமே நடக்கல, ஆகியமும் நடக்கல. போன கேட ஒரு தயவு கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. எஸ்தர் கூப்பிட்ட கேட ராஜா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லல, நான் வரேன் அப்படிதான் சொன்னாரு. உன் வீட்டுக்கு நான் வரேன், என் வீட்டுல விருந்து வைக்கிறேன், நான் வரேன். ராஜாவும் அம்மா சொல்றாங்க, அதுவும் ஒரு தயவு தான். எஸ்தர் கூப்பிட்ட கேட்டு போறாங்க. தயவு தானது, தயவு தானது. அங்க போய் தான் பல விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, அப்பதான் ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு ஆமாவுடைய கெட்ட திட்டம் என்ன, கெட்ட எண்ணம் என்ன. அவன் என்ன பண்றான்? பழி வாங்குறான். யார பழி வாங்குறான்? மொர்தெகாய பழி வாங்குறான். அவன் தலை வணங்காதனால. அதே ராஜாவுக்கு தலை வணங்கலன்னா அது வேற கதை. அவனுக்கு தலை வணங்காதனால என்ன பண்றான்? நீ எனக்கு தலை வணங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழி வாங்குறான். எப்படியாச்சும் மொர்தெகாய சாகடிக்கணும்னு சொல்லி. அப்புறம் ராஜாவுக்கு வந்து தவறான செய்தி போயிருக்கு. நீங்க நம்மளோட வாழ்க்கையில எப்படி நிறைய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குதுனாக்கா தவறான செய்தி போகுது. எது உண்மையோ அது அவங்களுக்கு தெரியாதனால வேற ஒரு கதை போறனால ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது. உண்மை கதை என்னன்னு தெரியாம யாரோ ஒரு பேச்சு கேட்டு அது வேற ஒரு கதையா போறனால அதை நம்பி என்ன பண்றாங்க? மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது. நீ எத்தனையோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் வருது. உள்ளபடி எது சத்தியம் எது உண்மை தெரியாமலே வேற ஒரு செய்தி போறனால, ஏன்னா ஹாமான் வந்து அவன் என்ன பண்றான்? பழி வாங்குறான். அவன் வேற ஒரு செய்தி சொல்றான் ராஜா கிட்ட. அப்ப ராஜாவும் திட்டமிடுகிறாரு, யூதர் ஜனங்களை என்ன பண்ணிடலாம். அப்ப எஸ்தர் பாருங்க, ஒரு போல்டான பர்சன் எழும்பி, கவனிச்சீங்களா? அவங்க எலும்புல என்ன ஆயிருக்கும்? எஸ்தர் எலும்புல என்ன ஆயிருக்கும்? யூதர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒரு மனுஷி ஜனங்களுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல, கவனிச்சீங்களா? நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்களுக்காக நான் நிப்பேன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? ராஜாவை சந்திக்க போறாங்க. தயவு கிடைக்குது. அப்புறம் வீட்டுக்கு வராரு. உண்மை கதை என்னன்னு தெரியுது. அப்பதான் அந்த ராஜாவுக்கு தெரியுது ஆமான் ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே இருந்து புலி பறிக்கிறவன் யாரு? கூடவே இருந்து புலி பறிக்கிறவன். இன்னைக்கு அவன் பேச்சு கேட்டு யூதர் ஜனங்களை வந்து அவன் சாகடிச்சிருந்தான், அந்த சாபம் அந்த தேசத்துக்கு வந்திருக்கும். அம்மா வழியா யூதர்களை தொட்டா தேவனோட கண்மணியே அம்மா வழியா யூதர்களை சாகடிச்சீங்கன்னா அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய என்ன வந்திருக்கும்? ஜனங்களுக்கு சாபம் வந்திருக்கும். அதனால அந்த தவறு அவன் பண்ணல. உண்மை கதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எஸ்தர் மூலியமா என்ன கதை தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்னது? ஆமான் வந்து ஒரு பெரிய திட்டம் போடுறாரு. தூக்குல போட்டுடலாம் மொர்தெகாய, அமாவாலியா தூக்குல போட்டுடலாம். தூக்கு தண்டனை அப்பதான் வருது பாருங்க. இப்பெல்லாம் வந்து நம்ம பாக்குற தூக்கு தண்டனை அப்பவே அங்கதான் ஆரம்பிக்குது பாருங்க. தூக்கு தண்டனை, தூக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு பிளான் போட்டது அந்த தூக்கு தண்டனை? மொர்தெகாய்க்கு. ஆனா ராஜாக்கு உண்மை கதை தெரிஞ்சுக்கணே. கடைசியில் அந்த தூக்கு தண்டனை யாருக்கு போச்சு? யாரு வந்து அதை ஏற்படுத்தினாங்களோ ஆமான் தான் வந்து அந்த தூக்கு வைக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவர் தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தினாரு. ஆமான் தான் ஏற்படுத்தினாரு அந்த தூக்கு தண்டனை. அமாவாலியா எப்படி தூக்குல போடணும், எப்படி செய்யணும்னு சொல்லி அவர் தான் எல்லாமே என்ன பண்ணாரு. கடைசியில தூக்குல தூங்குனது யாரு? செஞ்சவரே தூக்குல தூங்கினாரு. அல்லேலூயா. சரி, you don't have to do anything. And God really fights for you. Amen. நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணனாக்கா வெறும் பார்த்து வேடிக்கை பார்க்கிற வேலை தான் அவர் செய்ய. அதான் சொல்றாரு, சும்மா இரு, அமைதியா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்யறேன்னு சொல்றேன். ஆமென். நம்ம சும்மா இருந்தாலே போதும், நம்ம ஜெபம் பண்ணாலே போதும், காத்து இருந்தாலே போதும்.
யார் யார் உங்களுக்கு ஓட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் யார் வந்து உங்களுக்கு வந்து தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கே போயிடுவாங்க. நீங்க எதுவும் பண்ண தேவை, ஏதோ செய்யணும்னு அவசியமே இல்லை. அதுதான் தயவு. உங்களுக்கு ஒரு தயவு கிடைச்சிச்சுனாக்கா யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பா வராங்களோ அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். ஹாமான் வந்து மோட்டிகாய்க்கு ஒரு பெரிய திட்டம் வச்சான். ஆனா அந்த திட்டம் கடைசியில் அவனுக்கே போய் சேர்ந்துருச்சு. அது தூக்கம் அவனுக்கே வந்துருச்சு. ஹல்லேலூயா. இதுதான் ரிவர்ஸ் ஆப்னு சொல்லுவாங்க. என்ன ஆப்பு? ரிவர்ஸ் ஆப்பு. எஸ், மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. கண்ணீர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வெரி for the people. யார் அந்த மாதிரி சொல்லியிருக்கா இது வரைக்கும்? நான் சத்தாலும் பரவாயில்ல, நான் போய் இந்த ராஜாவை சந்திப்பேன், என் ஜனங்களுக்காக நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அந்த பெண்மணியை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நீங்க வந்து உங்களுடைய ஜனங்களுக்காகவோ யாருக்காகவோ நீ நிக்க தேவையில்லை. கர்த்தருக்காக நின்றாலே போதும், ஆண்டவர் உயர்த்துவார். கடைசி காலத்துல நீ கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நீ நின்றாலே போதும், கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். You don't have to fight for anything. God will fight for you. You just watch. If someone is against you, someone is hating you, someone is doing something to you, just watch. You just give glory to God. You just fast and pray. God will do his part. God will fight for you. This is the result. இதுதான் ரிசல்ட். கடைசியில் ஆப்பு அவனுக்கே வந்துச்சு. யாருக்கோ ஒரு சாப்பு கடைசியில் அவனுக்கே வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. This is how the Lord fights for you. Amen. You don't have to struggle. You don't have to do anything. Just watch how the Lord fights the battle for you. Amen. Hallelujah. If somebody is plotting over you, somebody is doing something evil behind you, just watch and pray. God will do it. Amen. Hallelujah. உங்க பின்னாடி gossip பண்றாங்களா? உங்க பின்னாடி உங்க பேரை கெடுக்குறாங்களா? உங்க பின்னாடி வந்து உங்களை பத்தி பேசுறாங்களா? பேசணும். gossip பண்ணணும். தீமை செய்யணும். ஏன்னா அவங்க ஒண்ணு மறந்துட்டாங்க, ஒரு பெரிய கண்ணு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நீங்க ஒண்ணு வாயை பார்க்க தேவையில்லை, ஜெபிச்சாலே போதும். உங்களை பத்தி பேசுறாங்களா, உங்களை பத்தி குறை சொல்றாங்களா, சர்ச் பத்தி குறை சொல்றாங்களா, உங்களை பத்தி குறை சொல்றாங்களா, அவங்கள பத்தி குறை சொல்றாங்களா, இவங்களை பத்தி குறை சொல்றாங்களா, குறை சொல்றவங்க அவங்க வாழ்க்கை குறை இருந்துட்டு தான் இருக்கும். குறை சொல்றவங்க வாழ்க்கையில குறை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா எப்ப குறை சொல்றது நிப்பாட்டிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, யார் பத்தி யார் குறை சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் போதும். இதுதான் ரிசல்ட். ஆமென். உங்க வேலை இடத்திலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி, எங்க நீங்க இருக்கிறீங்களோ நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்கன்னா, கர்த்தரை நீங்க ஆராதிச்சீங்கன்னாக்கா, நீங்க கர்த்தருக்கு தேவனோட பார்வை உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தயவு கிடைக்கும். யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தீமையா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்துரும். நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை. ஏன்னா யார் யுத்தம் செய்வா? இதுதான் உங்களுக்கு தெரியணும். நீங்க யுத்தம் செஞ்சீங்கன்னா நீங்க தோத்து போவீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஆமென். ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் பெருசாதான் ஆகும். ஆமென். நீங்க ஆர்கியூ பண்ண தேவையில்ல, நீங்க வாக்குவாதம் பண்ண தேவையில்ல, நீங்க சண்டை போட தேவையில்ல. ஆண்டவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா போதும், அவரே எல்லாம் பார்த்துக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. நீங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா நிம்மதி போயிடும். ஆமென். ஆமென். ரிலாக்ஸாவே இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சரியா? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இதுதான் ரிசல்ட். ஹல்லேலூயா. ஆனா எத்தனை பேரு கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்க முடியும்? உண்மையா எழுத முடியும் கர்த்தருக்காக. எஸ்தர் எழுதுனது போல அவங்க என்ன யோசிச்சாங்க தெரியல. 3 நாள் உபவாசத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. பாத்தீங்களா? அவங்க வந்து ஜெபிக்காம உபவாசம் எடுக்காம எந்த தீர்மானமும் எடுக்கல. கவனிச்சீங்களா? ஒரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தீர்மானம் எடுக்காததுக்கு முன்பதாகவே, ஒரு காரியத்தை செய்யாததுக்கு முன்பதாக என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஜெபிக்கிறாங்க, உபவாசம் எடுக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடுதான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா உடனே ராஜா பார்த்துக்கலாம், ஆனா அவங்க அது செய்யல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உபவாசம் பண்ணுங்க, எல்லாம் ஒரு மனமா வாங்க, உபவாசம் எடுங்க, 3 நாள் கழிச்சு நான் போய் பாக்குறேன். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு? இது எப்படி தெரியும் உங்களுக்கு?
கர்த்தரோட நெருக்கமா இருந்தனால அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து ஆண்டவர் ஒண்டிதான் யுத்தம் செய்ய முடியும். நாம யுத்தம் செஞ்சா நம்ம தோத்து போயிருவோம். இது ஆண்டவர் ஒண்டிதான் யுத்தம் செய்ய முடியும். அவரோட பார்வையில எனக்கு தயவு கிடைக்கணும் நம்ம ஜனங்களுக்கு. 3 நாள் என்னால ஜெபத்துல இருக்கேன். 3 நாள் கழிச்சு நான் போறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் எப்ப ஜெயம் வந்துச்சு? 3வது நாள். சொல்லுங்க, 3வது நாள். ஆமாவா? அவர் மரித்து 3வது நாளே அவர் என்ன பண்ணாரு? மரணத்தை ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். ஆமென். அதே மாதிரிதான் பாருங்க எஸ்தர் பண்ணிருக்காங்க. 3 நாள் கழிச்சு இப்ப ராஜாவை சந்திச்சுக்கிறாங்க. அவரோட ராஜாவோட பார்வையில தயவு கிடைச்சிச்சு. எஸ்தர் போயிட்டு எதை போய் தொட்டிருக்கிறாங்க? ராஜாவுடைய அவ்வளவு தைரியம். யாருக்குமே இந்த தைரியம் வந்தது இல்லை இது வரைக்கும். யாருமே தொட்டது இல்ல. ஆனா அவங்க போய் தொடுறாங்க. தயவு. அதுக்கு ராஜா எதுவும் பண்ணல. ஆனா அதுக்கு முன்பு நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, அந்த மாதிரி யாராவது செஞ்சிருந்தாங்கனாக்கா உடனே என்ன பண்ணிருப்பாரு ராஜா? எஸ், பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா எஸ்தர் கொல்லப்படல. அதுதான் தயவு. ஆமென். அதுதான் தயவு. ராஜா வீட்டுக்கு வராரு. எல்லாம் உண்மை கதையும் தெரியுது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நல்லவர். நீ எது குறித்து கவலைப்படாதீங்க, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. மனுஷன் பேசுறது உங்க காதுல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா நிம்மதியாவே வாழ முடியாது. மனுஷன் பேசுறது காதுல போட்டுக்கிட்டு மனசுல போட்டுக்கிட்டு அதே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா டைமும் வேஸ்ட், லைஃபும் வேஸ்ட். இது நன்றாக ஒரு விஷயத்தை ஆண்டு கத்துக்கிட்டேன். யார் என்ன வேணுமோ செஞ்சுட்டு போட்டோம், யார் என்ன வேணுமோ பேசிட்டு போட்டோம். ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம் நம்ம ஒரு பாட்டு போய். ஆமென். இன்னைக்கு இந்த மத்தியில உங்க மத்தியில நான் இந்த விஷயத்தை வந்து இந்த கதை மூலியமா உங்ககிட்ட நான் சொல்றேன். அல்லேலூயா. எதுவுமே நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பிபி தான் ஏறும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பார்த்து நடங்க, கடைசியில் அவரு தான் உங்களுக்கு கரை சேர்க்க போறாங்க. அல்லேலூயா. ஆமென். யாரு உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களை நேசிங்க, அவங்களை வழிநடத்துங்க. யாரு உண்மையா இல்லையோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்ணா அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒருத்தர் இருக்கிற அவன் பார்த்து. ஆமென். ஆமென். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பேஸ் பண்ண முடியும். அன்னைக்கு அந்த 24 ஹவர்ஸ்ல ஆண்டவர் ஒரு 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காருனாக்கா, doesn't mean நம்ம இன்னொரு 24 ஹவர்ஸ் உயிரோடு இருப்போனே எதிர்பார்க்க. கொஞ்சம் நம்பிக்கை சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்திருக்காருன்னா 24 மணி நேரத்துல நான் என்ன செய்யறேன்? ஆண்டவர் 24 மணி நேரம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அந்த 24 மணி நேரத்துல என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கிறோமா? நன்மை செய்யறோமா? நல்லது செய்யறோமா? எப்படி நம்ம வந்து மேக் யூஸ் பண்றோம் அந்த 24 ஹவர்ஸ்? அது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தது. எனக்கு பிடிச்சமான வார்த்தை என்னன்னாக்கா, இன்னைக்கு நான் தூங்கி நான் காலையில எழுந்திருக்கிறேன்னா, நான் காலையில எழுந்திருச்சுட்டேன்னா அதனால எனக்கு சொந்தம். நான் எழுந்திருக்கலன்னா ஆண்டவருக்கு சொந்தம். அவ்வளவு நான் முடிச்சுக்கிறேன். அதான் வாழ்க்கை. இன்னைக்கு நான் தூங்கி நாளைக்கு எழுந்திருக்கிறேன்னா, நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னா அது வந்து எனக்கு சொந்தம். இப்ப அந்த 24 மணி நேரம் நான் வந்து சரியாக பயன்படுத்தணும். அப்படி எழுந்திருக்கலன்னா அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. எதை நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையின் பயணம். ஆமென். ஆனா கர்த்தருக்காக நம்ம உண்மையா நிக்கிறோமா? எஸ்தர் போல உண்மையா இருந்தோம்னா நிறைய தயவு பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தயவு பெற்றுக் கொள்ளலாம். மனுஷ இடத்திலிருந்து தயவு பெற்றுக் கொள்ளலாம், ராஜா இடத்திலிருந்து தயவு பெற்றுக் கொள்ளலாம், தேவன் இடத்திலிருந்து தயவு பெற்றுக் கொள்ளலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.